பாதாய வித்மகே பட்சி ராஜாய தீமகி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். நரசிம்ம உக்கிரம் உடைத்து வந்த பரமசிவம் பறவையாய் எழுந்த என் கோவே, அரகர எனச் சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி கூவி அழைப்பேன் சாலுவேசா என்றே. சிறகிரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்காயமை காத்தருளும் கருணாகரனே. பரம்பொருளே சர்வேசா வாழி வாழியவே, எமை காத்தருளும் கருணாகரனே. பரம்பொருளே சர்வேசா வாழி வாழியவே. ஓம் சர்வேஸ்வரா போற்றி, ஓம் சுலுனித்தாயே போற்றி, ஓம் பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. எல்லாமல்ல ஸ்ரீ சர்வேஸ்வர எம்பெருமான் திருவருளாலே ஆற்காட்டின் மைய பகுதியிலே அமைந்திருக்கும் இந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்திலே அன்னபூர்ணி உடனமர் கங்காதரேஸ்வரர் ஆலயம், அன்னபூரணி உடனுரை கங்காதரேஸ்வரன் ஆலயத்திலே வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைக்கும் ஸ்ரீ சர்வேஸ்வர பெருமானுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலே ராகு கால வேளையிலே இந்த அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ராகு கால அபிஷேகம் என்பது மிகவும் விசேஷமானது. தினந்தோறும் நமக்கு ராகு கால நேரம் என்று ஒன்று இருக்கும். அதில் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் என்பது அமுத ராகு காலம் என்று பெயர். என்னன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமுதம் வெளிவந்த நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் நேரம். அதனால இது ரொம்ப விசேஷம். அது இல்லாம இந்த ராகு கால நேரம் என்பது பிரதோஷ நேரத்திலே வரக்கூடிய ராகு கால நேரம். நம்ம மாதந்தோறும் தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் சிவபெருமானுக்கு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்வது போல அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது தினப்பிரதோஷத்திலே இன்று 4:30 வரக்கூடிய ராகு காலம். ஆகவே பிரதோஷ ராகு கால நேரத்திலே சுவாமியை வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷம். சர்வேஸ்வர எம்பெருமான் அவதாரம் என்பது நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக ஈஸ்வரன் எடுத்த அவதாரம். நம்ம எல்லாருமே புராணங்களை படிக்கும்போது பக்த பிரகலாதனோட கதை தெரியும். நரசிம்மரோட அவதாரம் எதுக்கு எடுத்தாருன்னு பார்க்கும்போது இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்வதற்காக, பக்த பிரகலாதனின் வேண்டுகோளுக்காக இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்வதற்காக நரசிம்மர் அவதாரம் எடுக்கிறார். அவர் நரசிம்மர் அவதாரம் எடுத்த நேரம் இந்த பிரதோஷ நேரம். ஏன்னா இரண்யகசிபு வாங்கின வரம் அதை மாதிரி, தனக்கு பகலிலோ இரவிலோ மரணம் சம்பவிக்க கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்த காரணத்தினாலே நரசிம்மர் அவதாரம் எடுத்த நேரம் இந்த பிரதோஷ நேரம், பகலும் இல்லாத இரவும் இல்லாத நேரம். அப்படிப்பட்ட நரசிம்மர் அந்த இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்து அந்த அசுர ரத்தம் முழுவதையும் குடித்த காரணத்தினாலே நரசிம்மருக்கு ஆக்ரோஷ குணம் வந்துடுது. அசுர ரத்தம் உள்ள போனதால அவருக்கு ஆக்ரோஷ குணம். அப்படி ஆக்ரோஷ குணம் வந்ததால நரசிம்மர் எல்லாரையும் இம்சிக்க தொடங்குறார். அசுர குணம் உள்ள இருந்ததால, அசுர ரத்தம் உள்ள போனதால் அவருக்கு அசுர குணம் தேவாதி தேவர்கள் எல்லாம் இம்சிக்க தொடங்கும் போது அவரை சாந்தப்படுத்துவதற்காக எல்லாரும் சென்று ஈஸ்வரன் இடத்துல முறையிடுகிறார். இப்ப ஈஸ்வரன் தனது படைத்தளபதியாக வீரவாகுவை அனுப்புகிறார். அவர் சென்று பார்க்கும்போது நரசிம்மரின் உக்ரம் தாங்க முடியாமல் மீண்டும் சிவபெருமானத்திலே சென்று முறையிடும் போது அங்கே சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் சர்வேஸ்வர அவதாரம். சுவாமி 4 திருக்கைகள் இருக்கும். சதுர்புஜம் என்று சொல்லக்கூடிய 4 திருக்கை, மான் மழு சர்ப்பம் அக்னி என்ற 4ஐயும் ஏந்திய திருக்கோலம். நரசிம்மம் என்பது நரம் சிம்மம், மனிதனும் மிருகமும் கலந்த கலவையான ஒரு அவதாரம் என்பது நரசிம்ம அவதாரம். ஆனால் சர்வேஸ்வர அவதாரம் என்பது நரம், சிம்மம், பட்சி என்ற 3ஐயும் கலந்தது. பட்சி ரூபாய தீமகின்னு சொல்லுவோம். பட்சி ரூபமா இருக்கார். அதனால சுவாமிக்கு 2 ரெக்கை இருக்கும். சுவாமிக்கு 2 ரெக்கை இருக்கு. இப்போ மான் மழு சர்ப்பம் அக்னி என்ற 4ஐயும் ஏந்திய திருக்கோலம். சுவாமி ஜடாமுடி சௌந்தரியனா இருப்பார். பிறை நிலா சூடி இருப்பார். ஈஸ்வரனோட அம்சம் இல்லையா? ஈஸ்வரனோட 64 திருமூர்த்தங்கள்ல இது சிம்மாகன மூர்த்தின்னு சொல்லுவாங்க. சிம்மாகன மூர்த்தி என்பது இந்த சர்வேஸ்வர எம்பெருமான். சர்வேஸ்வர எம்பெருமான் இத்தகைய திருக்கோலத்தோட எழுந்து அருளும்போது 2 ரெக்கை இருக்கும் சுவாமிக்கு. ஒரு ரெக்கையில சூலினியும் ஒரு ரெக்கையில பிரத்யங்கரா தேவியும் இருப்பாங்க. துர்கா சூலினி இருக்கிறதால தான் இந்த ராகு கால நேரத்தில்